நான் இப்போ துவரம் பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு காட்ட போகிறேன். பருப்பு 100 கிராம், அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பூண்டு ஒரு 10 பல் அதிலே போடணும். பெருங்காயம் சிறிதளவு போடணும். ஜீரகம் சிறிதளவு போடணும். மஞ்சத்தூள் சிறிதளவு போடணும். தக்காளி 1 அதில் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். அப்புறம் குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 10 விசில் சவுண்ட் வந்தோடனே குக்கரை ஆஃப் பண்ணிடணும். 10 விசில் விட்டு பருப்பை இறக்கி வச்சுட்டு வெயிட் அடங்கினோடனே பருப்பு இப்படி வெந்திருக்கும். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம அந்த பருப்பை இறக்கி வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது வடை சட்டியை அடுப்பில் வச்சு தண்ணி இல்லாமல் காஞ்ச வட்டிக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். சாம்பார் தாளிக்கிறதுக்கு வேண்டிய பொருட்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காயம் தேவையான அளவு, தக்காளி தேவையான அளவு, என்ன காய் போடுறோமோ அதை அரிஞ்சு வச்சுக்கணும். நான் கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா கடுகு சிறிதளவு, வெந்தயம் சிறிதளவு, ஜீரகம் சிறிதளவு, வெந்தயம் சிறிதளவு. இது நான் இப்போ வடை சட்டி வச்சு எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் முதல்ல கடுகை போட்டுக்கணும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் வெந்தயம் போடுறேன். அது கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் ஜீரகம் போடுறேன் சிறிதளவு. அதெல்லாம் வெடித்து சத்தம் அடங்கின வட்டிக்கு அப்புறம் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம் போடணும். அது கொஞ்சம் வணங்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெங்காயத்தை வணக்கிட்டு அதோடைய தக்காளியும் போட்டு வணக்கணும். அப்புறம் சாம்பாருக்கு நம்ம என்ன காய் போடுறோமோ அதையும் இந்த வணக்கினதோடையே போட்டுக்கணும். நான் கத்திரிக்காய் போடுறேன். இதில் முருங்கைக்காய், மாங்காய் எல்லாமே போட்டுக்கலாம். சாம்பாருக்கு என்ன காய் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து வணக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கின வச்சுட்டு
ஏற்கனவே வேக வச்சு நம்ம ரெடியாக வச்சுருக்கிற பருப்பு எடுத்து இதில் நம்ம ஊற்றிக்கணும். தேவையான அளவு தண்ணி நம்ம பருப்பெல்லாம் நல்லா எடுத்து சுத்தமாக ஊற்றிக்கணும். தேவையான அளவு சாம்பாருக்கு தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்தது மிளகாத்தூள் போடணும். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்தூள் மாதிரி உப்பு போடணும். உப்பு தேவையான அளவு. அதை நல்லா கலக்கி நம்ம இதை எல்லாம் போட்டாச்சு. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு, காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதை நல்லா மூடி போட்டுடணும். அதுக்கு முன்னாடியே புளி ஒரு தேவையான அளவு, சாம்பாருக்கு தேவையான அளவு சிறிதளவு இவ்வளோ பேர் சேர்த்து தண்ணியில் முன்னாடியே ஊற போட்டு வச்சுக்கணும். இது கொதித்த வட்டிக்கு நம்ம இந்த புளியை கரைச்சி ஊற்றி இப்போ எல்லாம் போட்டு கொதித்து காய் வெந்துருச்சுன்னா நம்ம பார்த்துக்கணும் வெந்துருச்சான்னு. இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சு. இப்போ நான் அதோட ஊற வச்சிருந்த புளியை கரைச்சிக்கிட்டேன். கரைச்சி அதில் நம்ம வடிகட்டி ஊற்றிக்கணும். புளியை கரைச்சி வடிகட்டி அதோட ஊற்றியாச்சு. ஊற்றின வாட்டிக்கு நல்லா கொதிக்கணும். இன்னொரு நல்லா கொதிச்சோன்னே இறக்கி வச்சிடணும். இப்போ நல்லா ருசியான ஒரு சாம்பார் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த சாம்பாரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.